வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமான அரசியல் ஆடுகளத்தின் அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், எடப்பாடி அவர்கள் அதிமுக சார்பில் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறோம்னா, இலவசத்துக்கு எதிராக இருக்கும். ஏன் இலவசத்துக்கு எதிராக இருக்கும் அப்படின்னா, அதாவது நாட்டினுடைய பொருளாதாரத்தை, கடன் சுமைகளை சரி செய்துவிட்டு இலவசத்தை கொடுக்கலாம். எங்களுடைய கருத்து அதுதான். ரெண்டாவது, அப்படி இலவசத்தை கொடுத்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் இலவசத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது. 2 கோடி ரேஷன் கார்டு கொடுத்துருக்கீங்க, 2.25 கோடி. இதில் நடுத்தர வர்க்கத்துக்கும் மேலே கொஞ்சம் வசதி இருக்கிறவங்களுக்கும் ரேஷன் கார்டு இருக்குது, கார் வச்சுருக்கிறவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது, வீடு வச்சுருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்குற சலுகைகள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்களுக்கும் கொடுக்குறீங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். அரசு படத்தேதிகள் வீணடிக்கிறீங்க என்னதான் எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறேன். ஸ்டாலின், எடப்பாடி இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, அவங்க பணம் அரசாங்க பணம் ஏழைகளுக்கு போய் சேரணுங்கிறது மட்டும் இந்த அரசியல்வாதிகளோட எண்ணம் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. இவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க, 2 கோடி பேருக்கு கொடுத்தோன்னா 2 கோடி ஓட்டு விழுகும். ஸோ ஓட்டைத்தான் கணக்கு பார்க்குறாங்க. நாட்டினுடைய நிலைமையை அவங்க பார்க்குறது இல்லை. நீங்கள் நாட்டை தானே பார்க்கணும், ஓட்டை அரசியல்வாதி அப்படி தான். இன்னொரு விஷயம், இந்த இலவசங்களை கொடுக்குறாங்களே, இப்போ உதாரணத்துக்கு அண்ணாது எடப்பாடி இன்றைக்கி சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜ் இலவசம். சரி, ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீடாக இருந்தால் எப்படி, அதை பற்றி ஒன்றும் வரல. அப்போ 2 கோடி ரேஷன் கார்டுக்கு கொடுக்க போகிறீங்களா, அதை பற்றி எதுவும் வரல. இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அரசியல்வாதிகள், எடப்பாடியும் சரி, இவரும் சரி, ஸ்டாலினும் சரி, எல்லா அரசியல்வாதிகளும் தான் சொல்கிறேன், எல்லாம் யாரும் யோகியர்கள் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, 2 கோடி ரேஷன் 2 கோடி ஃப்ரிட்ஜ் கொடுத்தா என்ன ஆகும், ஒரு ஃப்ரிட்ஜு 10,000. அப்போ 2 கோடி ஃப்ரிட்ஜுனா என்ன, எவ்வளோ ஆகும் பார்த்துக்கோங்க, 2 கோடி பேருக்கு. அப்போ என்ன ஆயிடும், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கு மேலே வந்துடும். அந்த 20,000 கோடிக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா அதில் கமிஷன் 40% அரசியல்வாதிகளுக்கு. அப்போ நமக்கு ஒரு 700-800 கோடி கிடைக்குமே அப்படின்னு பார்க்குறேன். அப்போ எனக்கு கிட்டத்தட்ட 700-800 கோடி இல்லை, 20,000 கோடி கொடுத்தா 8,000 கோடி கிடைக்கும். அப்போ அரசியல்வாதிகளின் கணக்கு அப்படி தான் இருக்குது. நாட்டை பற்றியோ நாட்டின் பொருளாதாரம் பற்றியோ யாரும் கவலைப்படும். எடப்பாடி இதில் சொல்லியிருக்காரு, ஃப்ரிட்ஜு ஃப்ரீ, இலவசம். ஃப்ரிட்ஜுக்கு அப்புறம் இருந்தால் நிறையா வருது. ஏற்கனவே சொல்லுவாங்க, 10,000 ஒரே டைம் 10,000, அது தனி. அதுக்கப்புறம் மாதம் 2,000, அது தனி. ஓசியில் பஸ்ஸு, அது தனி. இப்படி அடுக்கிட்டே போனீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா யோசிங்க, நமக்கு எவ்வளோ வருமானம் தருது தெரியுமா? நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 3,30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம். எவ்வளவு செலவாகுது தெரியுமா? 4,30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு செலவாகுது. ஒரு வருஷத்துக்கே 1,00,000 கோடிக்கு மேலே அதிக செலவாகுது. வட்டிக்கு வாங்குகிறாங்க. இவங்க வாங்கின வட்டி 10,70,000 கோடி. அதுக்கு வருஷம் கட்டுற வட்டி 69,000 கோடி. உருப்படுமா நாடு? அப்போ எதை பற்றி சிந்திக்கணும்? பொருளாதாரத்தை சரி பண்ணணும், கடன் சுமைகள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் தானே நீங்கள் இலவசத்தை கொடுக்கணும். மக்களுக்கு இலவசம்னு ஆசையாக காமிச்சு நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னு நினச்சிங்கன்னா நாடை பற்றி யார் கவலைப்படுறது? அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, திமுக அடிக்கப்பட வேண்டும். எங்களுடைய இது ஒரே இது அதுதான். ஏன்னா அவர்கள் தீய சக்தி. பல ஆங்கிளில் பார்த்துட்டேன் அவங்கள. எல்லாத்துலேயும் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க. அவங்க இருந்தால் இதுக்கு ஜனாதிபதி ஆட்சி மாதிரி தான் இருக்குது. அதாவது அதிகாரிகள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தர் முதலமைச்சராக நாட்டில் இருக்கக்கூடாது. நாடு கெட்டு குட்டிச்சவராது. எல்லாத்துலேயுமே அதிகாரிகள் தான் வச்சது தான் இது. யாருக்காச்சும் பயம் இருக்கா பார்த்தீங்களா? யாருக்கும் பயம். காவல்துறையெல்லாம் சீரழிந்து இருக்குது. ஒரு டிஜிபி இன்னும் போட முடியலை. அதிகாரிகள் இப்போ கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியலை. அதனால் இவர் ஒரு விரட்டணுங்கிறது தான் எங்களுடைய. அதுக்கு 2 பேர் தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அதிமுக பிஜேபி கூட்டணி, விஜயுடைய தாவேக்கா. இவங்க 2 பேர்த்தில் யாராச்சும் ஒரு ஆளை உங்களை அழிக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்காக நீங்கள் கொடுக்கும் இந்த இலவசங்களை எல்லாம் நியாயப்படுத்தி எங்களால் பேச முடியாது.
நாட்டின் மேலே அக்கறை வைங்க, நாட்டு மக்கள் மேலே அக்கறை வைங்க, கடன் சுமையை அதிகரிக்காதீர்கள், ஊழலை அதிகரிக்காது. எல்லா பேரும் இதை தாண்டி எம்ஜிஆர் அதிமுக இதுவே வந்து மந்திரிங்க இந்த 4 வருஷத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. உங்களெல்லாம் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் என்ன திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சரி இவங்களோ விஜயோ யாராச்சும் வரட்டும்னு நினைக்கிறோம். நீங்கள் யோகியர்கள் உத்தமர்கள்னு சொல்லாதீங்க. அதான் முதல் சொல்லிட்டேன். அதிமுகவில் ஒரே யோகியம் எம்ஜிஆர் தான், வேறு யாரும் யோகியம் இல்லை. திமுகவில் ஒரே யோகியம் அண்ணாதுரை தான், வேறு யாரும் யோகியம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதனால் இலவசங்கள் அடித்து நாட்டை கெடுக்காதீங்க அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சொல்கிறோம். ஏதோ நீங்கள் இந்த அறிக்கையெல்லாம் விட்டால் ஜெயிச்சிடலான்னு பார்க்குறீங்க. ஏன்னா அங்கே நிலைமை மோசமாக இருக்குது. அவருக்கு அதாவது ஸ்டாலினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 25-26 கட்சி கூட்டணி, இதுவரை எந்த கட்சியும் இவ்வளோ கூட்டணி வச்சதில்லை. அதான் நாஞ்சில் சம்பத்து சொல்கிறார் ஒரு இதில் 25-20 அவருக்கு கூட்டணி வச்சிருக்கிற 25-26 கட்சி பேரை சொல்லுங்கள், நான் அரசியலை விட்டே போயிடுறேன். அவருக்கு பேரே தெரியாது எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கேன். அந்த கூட்டணி கட்சிக்கு மனப்பாடமாக யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு ஸ்டாலினை சொல்லுங்கள். கரெக்டு தானே? அந்த கட்சிகளுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் தலைவர் யாருன்னு பேர் சொல்லுங்கிறாரு. எதுவுமே தெரியாது. 26 கட்சி கூட்டணி ஏன் அப்படி வைக்கிறாருன்னா தோல்வி பயம் தெரிஞ்சு போச்சு. சாரில் போனது வந்து உங்களுக்கு ஒரு அறிவு கிட்டத்தட்ட 75 லட்சம் 80 லட்சம் காடி. ஸ்டாலினுக்கு புரியும், இந்த ஓட்டெல்லாம் போட்டவங்க அவங்க இவ்வளோ ஓட்டு போயிடுச்சுடா, நின்னோம்னா தோற்றுருவோன்னு தான் போடுறவன் மரவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து 1% 2% இருந்தாலும் சரி ஏதோ வந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து இவ்வளோ பேர் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவருக்கு 8 சீட்டு. அவங்கெல்லாம் தனியாக நின்னா 1% வாங்க மாட்டாங்க, 0.5 கூட வாங்க மாட்டாங்க. 2016 மக்கள் நல கூட்டணியில் அவங்க வாங்கின ஓட்டை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு இப்போ 8 சீட்டு, அவருக்கு ஒரே குஷி. அதனால் இப்படி இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-58 சீட்டுக்கு வர கொடுத்துட்டார். இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பார். அதனால் ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவங்கள பூரா உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்கிறார். ஜனங்க உதயசூரியனாலே கிழிச்சிடுவான். பாவம் வேறு சின்னத்தில் இருந்தேன்னா யாரோ ஒரு கட்சின்னு போட்டுருவான். அதனால் இதில் வந்து திமுகவில் இன்னும் கூட்டணி இது போய்கிட்டே இருக்குது. எடப்பாடி முடிச்சிட்டார், நாளைக்கு இதுக்கு போகிறார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. விஜயும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு நாளைக்கே போகிறாருன்னு சொல்கிறாங்க. விஜய் பெரம்பூர்லேருந்து ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன் பெரம்பூர்னே வருது? பெரம்பூரில் தான் விஜய் நிற்க போகிறாருன்னெல்லாம் ஏன் வருது அப்படின்னா ஒரு ரகசியம். பெரம்பூரில் தான் கிட்டத்தட்ட 40-45 உறுப்பினர்கள் வந்து தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. அதனால் தாவேக்காவுக்கு பெரம்பூரில் அதிக வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் பெரம்பூரில் நிற்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. பெரம்பூரில் இருந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறாருன்னு செய்தி வருது. இதுக்கிடையில் இருந்த கூட்டம் சேகர்பாபு நிற்க வைக்க போகிறாங்களாம் பெரம்பூருக்கு. சேகர்பாபுவில் ஸ்டாலினை நிற்க சொல்லுங்கள் தைரியம் இருந்தால். அப்புறம் தான் சேகர்பாபு தைரியம் இருந்தால் அவங்க ஸ்டாலினை வந்து நிற்க சொல்லுங்கள் பெரம்பூரில். அவர் அங்கே தான் நிற்க போகிறாரு. தோக்குறது உறுதி ஸ்டாலின் இந்த தடவை. சரியான கேண்டிடேட்டை போட்டு அடிக்கணும் அவங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏடிஎம்கே வீக் கேண்டிடேட் போடுறீங்களா? ஏன்னா நீங்கள் என்னென்ன சதி திட்டம் போடுவீங்கன்னு தெரியுமையா எங்களுக்கு. அரசியல்வாதிகள் போன தடவை இவரை வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் நிற்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் எடப்பாடி ராமதாஸ் இவங்கெல்லாம் கூப்பிட்டு இது வச்சுக்கிட்டு சதி பண்ணி ராமதாஸுக்கு அந்த சேப்பாக்கு தொகுதியை கொடுத்து ஒரு சாதாரண ஆளை போட்டு உதயநிதியை ஜெயிக்க வச்சது அதிமுகவும் இவனும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். இந்த சதித்திட்டம் வெளியில் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி எம்பி தொகுதியில் வந்து தயாநிதி மாறனுக்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுத்து ஒரு வீக்கான ஆளை போட்டு தயாநிதி மாறனை ஜெயிக்க வச்சது அதிமுகவும் பாஜகவும் பாமகவும் தான். அரசியல்வாதி எப்படி சதித்திட்டம் போடுவான்னு தெரிய முடியாது. பெரியசாமிங்கிற மந்திரியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக திண்டுக்கல் அந்த ஆத்தூர் தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு வாங்கி அதிமுகவும் கொடுத்து அவரை பெரியசாமியை ஜெயிக்க வச்சதும் இந்த அரசியல்வாதிகள் தான். அதனால் ஆளை நிறுத்தும் போதே இவர்களுக்குள் கூட்டணி இருக்கும். அவனை இவங்க ஜெயிக்க வைக்கணும், இவங்க ஜெயிக்க வைக்கணும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இருந்தால் சொல்லிடுவோம் வெளியில், இவன் இந்த அயோக்கியத்தனம் பண்ணுறான், அரசியல்வாதி இன்னும் வந்து அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணுறான்னு சொல்லிடுவோம். அதனால் மக்கள் வந்து விரக்தியில் இருக்கிறார்கள், வெறுத்து போயிருக்காங்க. அதனால் சீக்கிரம் வந்து எலெக்ஷன் வந்து இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணும்
அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த எலெக்ஷன் விஷயத்தில் வந்திருக்கக்கூடிய செய்தி. இதில் பாண்டிச்சேரியில் இவங்க 16 தொகுதி காங்கிரஸுக்கும் 14 தொகுதி திமுகவுக்குன்னு பிரிச்சிருக்காங்க. அங்கே காங்கிரஸுக்கு தான் செல்வாக்கு, திமுக 4க்கு மேலே பெண்ணு இல்லை. அதனால் இந்திரா காந்தி மாதிரி இருந்திருக்கணும். இன்னும் யாரும் ஜெகத் ரட்சகனை போட்டு இன்கம் டேக்ஸில் அடிச்சிருந்து அரசியலுக்கே வர விடாமல் பண்ணிடுவாங்க. இவங்க இந்த பிஜேபி தான் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் சொல்கிறார் இன்றைக்கி போரிலிருந்து எங்களை காக்க முடியுமா அப்படின்னு இவருக்கு சேலஞ்சு வர்றாரு மோடி. போர் பதற்றம் வந்துருச்சு, போர் பதற்றத்திலிருந்து நமது நாட்டை எங்களை நீங்கள் காப்பாற்ற முடியுமான்னு கேட்குறது. அதை எப்படி முடியும்? உங்கள்கிட்ட இருந்தே தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியலையே பிஜேபியாலேயும் மோடியாலேயும். 30,000 கோடி உங்கள் பையனும் உங்கள் பவனும் மாப்பிள்ளையை அடித்தாங்கன்னு சொன்னாங்களே, மோடியோ பிஜேபியோ உங்கள் பையன் மேலேயோ உங்கள் மருமக மேலேயோ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இந்த இப்போ இவரை கைது பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேஎன்ஆர்வை அமலாக்கத்துறை கைது பண்ணுங்க, இல்லை எஃப்ஐஆர் போடுங்க. இதை விட ஒரு இயலாமையுள்ள ஒரு மத்திய அரசாங்கத்தை பார்க்க முடியுமா? மத்திய அரசாங்கத்தை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு தைரியமாக எஃப்ஐஆர் போட முடியாதுங்கிறான். வேண்டிய அதிகாரிகள் வச்சுட்டு என்னென்ன விளையாடுறாங்க. அவளை பிடிச்சி விட்டா தள்ளணும்ல. நீங்கள் என்னடா விளையாடுறீங்களா? தமிழ்நாட்டில் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு ஒருத்தர் 1000 கோடி கொள்ளையடிப்பா, எஃப்ஐஆர் போட மாட்டேங்க. ஏவன்டா அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவளை பற்றி பிடிச்சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் வச்சு டிஸ்மிஸ் பண்ணி வெளியில் அனுப்புங்க. இல்லைன்னா வேறு மாநிலத்துக்கு இவங்களை கொண்டு போய் போடுங்க. அப்போ தானே பயப்படுவான். இந்திரா காந்தினா இப்படி பண்ணியிருப்பாங்க. அன்னைக்கு வாஜ்பாய் இதாக இருக்கும்போது கருணாநிதியை கைது செய்யும்போது இதே பாஜக 4 ஐபிஎஸ் அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்புன்னு கேட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி ஐபிஎஸ் அதிகாரிகள் இங்கே திமுகவுக்கு துணை போய் கொண்டிருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்புங்கன்னு கேளுங்க. நீங்கள் எங்கே காப்பாற்ற? ஸ்டாலின்கிட்டே எங்களை காப்பாற்ற மாட்டேங்கிறாரு மோடி. ஒரு கார் வச்சு ஒரு எனக்கு சொந்த கார் இல்லை, இன்னும் 2 கோடி ரூபா காரில் வர்றாரு. இந்த நாட்டில் கேட்குறது கார் இல்லையா? ஊழலில் வாங்கினா பந்து தானே. எனக்கு வீடு சொந்தமாக இல்லை, இன்னும் 100 கோடி ரூபா வீட்டில் இருக்கார. இன்கம் டேக்ஸோ உங்களுக்கு இவங்களோ அமலாக்கத்துறையோ யாராச்சும் கேட்குறாங்களா? அப்போ மோடி இவங்ககிட்ட இருந்து எங்களை காக்கலையே தமிழ்நாட்டு மக்களை திமுகட்டிருந்து. அவர் எப்படி நீங்கள் கேட்குற மாதிரி இந்த போரிலிருந்து எங்களை காப்பாற்றுவாரான்னு கேட்குறீங்கன்னா இப்படி இல்லை போயிட்டு இருக்குது. அதனால் பாஜக நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அவங்க செய்கிற நல்ல விஷயங்களுக்கு பாராட்டுவோம். அவங்க அமைதி காக்க முடியறதில் நாங்கள் அவர்களை தாக்கி தான் பேசணும். ஏன்னா உங்களிடமிருந்து எங்களை காப்பாற்ற இந்த நாட்டிலே நாதி இல்லை. இந்திரா காந்தி போல ஒரு இரும்பு பெண்மணி இந்த நாட்டிலே இல்லை. பிடிச்சவங்களை உள்ளே போட்டாங்களே, அது மாதிரி போட்டு இருக்கணும்ல. எவ்வளவு கோடி, எல்லா மந்திரியும் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்கான். இவன் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்ச இந்த பணத்தை இவங்ககிட்ட இருந்து மீட்பது யார்? மத்திய அரசாங்கத்து மேலே முடியலைன்னா யார் மீட்பா? அப்படிங்கிறது தான் முதல் கட்ட கருத்து. இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, தேமுதிக 10 எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காரு ஸ்டாலின், வாரி வழங்கியிருக்காரு. ஒரு எம்பி சீட்டு வாங்கினது 0.5% ஓட்டு. அவங்க வாங்கினதே 2 லட்சத்து சில்லறையோ 3 லட்சம் அதுக்குள்ளே தான் வாங்கியிருக்காங்க. எங்கள் கணக்கு 5 லட்சம் ஓட்டுன்னு. அது 5 லட்சம் ஓட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து அந்த ஜாதியை சேர்ந்தவங்க வைகோவுக்கும் போடுறாங்க, இவங்களுக்கும் போடுறாங்க. ஆக அதில் பாதி தான் அவங்களுடைய வாங்கினது பாதி தான். 0.4 0.5% கம்மி. ஸ்டாலின் 10%, 10 சீட்டு. ஒரு இந்த லட்சணத்தில் அவங்க சொல்கிறாங்க அதிமுக டெல்லியில் போயிட்டு வராங்க. அதிமுக உங்களை மாதிரியாக கொடுத்தாங்க? உங்களை மாதிரி அதுக்காச்சும் கொடுத்துருக்காங்களா? 10% ஒரு எம்பி சீட்டு. தினகரனுக்கு மட்டும் அதிகம் கொடுத்துருக்காங்க. அது கிடையாது, ஒத்து கிடையாது. மற்றபடி அவங்கெல்லாம் பிஜேபிக்கே கம்மியாக தானே கொடுத்துருக்காங்க உங்களை விட, நீங்கள் காங்கிரஸுக்கு கொடுத்ததை விட. அதனால் இவருக்கு கேட்குறேன், திருமாவளவனுக்கு ரெட்டை இலக்குன்னீங்களே, இந்த இவங்களுக்கு ரெட்டை இலக்கு ஒரு எம்பி, உங்களுக்கு 8 எப்படி ஒத்துக்கிட்டீங்க? கோடிகளில் முடிச்சுட்டிங்களா? கம்யூனிஸ்ட்டு 6 இருந்தீங்களே, கழுத தெரிஞ்சு கட்டெரும்ப 6 5 ஆக்கியிருக்காங்க. 1/2% இருக்கக்கூடியவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்கள் பதில் என்ன சொல்லுங்கள்? எல்லோரும் சுயமரியாதையும் இதையும் அடகு வச்சுட்டீங்க. மற்ற கட்சிகள்லாம் கேட்டால் 26 கட்சி பம்பர் கூட்டணியாக நல்லதுதான். 10 இடத்துல நிறுத்துறீங்கல்ல தேமுதிகவை,
இந்த 10 சீட்லேயும் டிஎம்கேக்காரன் ஓட்டு போட மாட்டான். அப்படி தான் நடக்க போகுது. அதனால் அடுத்த கூட்டணியையும் ஸ்டாலின் சேர்த்து விட்டால் போகிற போக பார்த்தா அவர் ஒரு 150 140 நினைப்பார். முடிஞ்சு போச்சு. 118 எட்டாத கனியாகிவிடும் அப்படிங்கிறது தான் நமது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இவர் சொல்கிறார் உதயநிதி, அதிமுக அசம்பிள்டு பீஸான், திமுக ஒரிஜினலாம் அப்படின்னு. அசம்பிள்டு பீஸுனால் என்னென்னா, இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்க அது வந்து ரெடிமேடாக வரும், கம்பெனியில் செஞ்சு வரும். இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, கலட்டுவாங்க. இந்த கம்பெனி என்னடா பண்ணியிருக்கான்னு பார்த்தா அவன் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக வச்சு மாட்டியிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிற இன்ஜினியர் இவன் மாட்டுற ஸ்பேர் பார்ட்ஸை நம்மளே மாட்டோம்டான்னு சொல்லி அவங்களே ஒன்று தனித்தனியாக எடுத்து ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கிடுவான். அதில் வந்து ஒரு 5000 10,000 மிஞ்சும். பெரிய கம்பெனிக்காரன் நம்மளை ஏமாற்றுவான். அதை வச்சு 10,000 லாபம் வைப்பான். இங்கே இருக்கிற இன்ஜினியருங்க விவரத்தோடு அசம்பிள் பண்ணுவாங்க. நிறைய பேர் இங்கே கம்ப்யூட்டர்லாம் அசம்பிள் தான் விவரம் தெரிஞ்சவங்க பண்ணுவாங்க. அது இவருக்கு உதயநிதிக்கு இந்த கதை தெரியாது. அதிமுக அசம்பிள் பீஸுனால் அதுதான் ரொம்ப விவரமான பீஸுன்னு அர்த்தம். இவங்க இது ஒரிஜினல் பீஸுனால் உங்கள் இது ஒரிஜினலாக ஏமாற்று வேலை. கம்பெனிக்காரன் லாபத்தை வைக்கிறதுக்காக மக்கள்கிட்ட அதிக பணம் கொடுத்து விற்கிறது, அது ஒன்று. அப்புறம் ஒரிஜினல் இதெல்லாம் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் இது கிடையாது. அதிமுக ஒரிஜினல். அதிமுக எம்ஜிஆருங்கிற ஒரு மனிதர் வந்து நேர்மையான மனிதர் ஆரம்பித்தது. அதனால் அது ஒரிஜினல். அவர் எல்லாம் உங்கள் ஐயோ தாத்தா வந்துக்கிட்டு மலையாளினாங்க. அவர் தான் ஒரிஜினல். இலங்கை தமிழர்களுக்காகலாம் உயிரை கொடுத்து பணத்தை கொடுத்து உணர்வுடன் உதவி செஞ்சவர். உங்கள் தாத்தா இருக்கும்போது தான் இல்லை 1.5 லட்சம் அப்பாவித்து இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் என்றைக்குமே நீங்கள் ஒரிஜினல் கிடையாது. அதிமுக ஒரிஜினல். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஈவேரா வந்து கர்நாடகா பீஸு, நீங்கள் ஓங்கோல் பீஸு. தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஒத்து வராதது. தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரிஜினல் பீஸே கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுனால நாங்கள் பதில் சொல்கிறோம். எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் வாயடிக்கிட்டு பேசுங்க. ஒரிஜினல் அசம்பிள்னால் அசம்பிளுக்கு தான் மரியாதையும். விவரமான ஆளுங்கள்லாம் அசம்பிள் தான் பண்ணுவான். குறைந்த விலையில் அதே ஸ்பேர் பார்ட்ஸ் அந்த கம்பெனிக்காரன் எதை வச்சுருக்கானோ அது வெளியில் அதே கம்பெனியில் வாங்கி இவங்களே மாட்டிடுவாங்க. அதை விட இது நல்லாயிருக்கும். எங்களுடைய அனுபவம், நாங்கள் நிறையா கம்ப்யூட்டர்லாம் அலுவலகங்களுக்கு வாங்கும்போது அசம்பிள் பீஸ் தான் வாங்குவோம். 10,000 ரூபா அதில் வந்து லாபம் வரும். செலவு மிச்சப்படுத்தலாம். அசம்பிள் பீஸ் எது ஒரிஜினல் எதுங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறான்னு பேசாதீங்க. உதயநிதி அப்படிங்கிறது எடப்பாடிக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. அதனால் உதயநிதிக்கு நாம் கொடுக்குற பாயிண்ட்டு இது தான். அடுத்தது ஈரான் வார். ஈரான் போர் வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. அந்த ஹார்மோஸ் கால்வாய் அதை வந்து அவங்க யாருக்கும் விட மாட்டேன்னாங்க. இப்போ எதிரிகளுக்கு மட்டும் கிடையாது, மற்றவர்களுக்கும் உண்டுன்ட்டாங்க. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அந்த பாதையை மறைச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து எண்ணெய் அங்கேருந்து கப்பல்களில் கொண்டு வர முடியாது. அப்போ அவன் சண்டைக்கு தான் வருவான். இப்போ 5000 அமெரிக்கன் இராணுவ வீரர்கள் இதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்டால், அந்த வந்து ஹார்மோஸ் கால்வாயை ஈரானிடமிருந்து மீட்பதற்காக அனுப்பியிருக்காங்க. இப்போ ஜப்பானும் ஆதரவு கொடுத்துட்டாங்க அமெரிக்காவுக்கு. அதனால் அங்கேருந்து ஆயுதங்களுடன் கப்பலுள்ள 5000 இதெல்லாம் ஏவுகணை வச்சு அடிக்க முடியாது, நேராக போய் அதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நேராக வந்துக்கிட்டு இருக்காங்களாம். வந்து கால்வாயை மீட்கணும்னா ஈரானை அடிக்கணும். ஈரானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அங்கே பூரா அமெரிக்க இராணுவ வீரர்களை அந்த இவங்களை ஹார்மோஸ் இதை கால்வாயை சுற்றி அமெரிக்கா இராணுவ வீரர்களை வச்சு எல்லா கப்பல்களையும் போக வைக்கணும். அதை தான் பண்ண போகிறாங்க. அடுத்தது இந்த கார்க்கு தீவுன்னு ஒன்று இருக்குது ஈரானுக்கு பக்கத்தில். ஈரானுடைய எண்ணெய் எல்லாம் ஏற்றுமதி செய்கிறது அந்த தீவில் இருந்து தான் பண்ணுறாங்க. அந்த தீவையும் அமெரிக்கா வந்து கைப்பற்றுறதுக்கு முடிவெடுத்து இந்த தாக்குதலை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கார்க்குங்கிற தீவை அமெரிக்கா பிடிச்சிட்டா ஈரானுடைய இதுவே போயிடும், வருமானமே போயிடும். 90% எண்ணெயை வந்து அங்கேருந்து தான் கார்க்கு தீவில் தான் அவங்க இருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அந்த கார்க்கு தீவை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் அமெரிக்கா அங்கே வந்து கார்க்கு தீவையும் பிடித்து விட்டு ஹார்மோஸ் கால்வாயை இவர்கள் கைப்பற்றி விட்டால் அதுக்கப்புறம் ஈரானுடைய தாக்குதல் அதிகமாகலாம்.
இந்த போரின் தாக்கம் இன்னமும் அதிகமாகலாம் அப்படிங்கிறது ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இன்னும் 1-2 நாட்களில் என்ன அப்படிங்கிறது தெரிந்து போகும். நம்முடைய கவலை அது நிற்கணும். நின்னா தான் பெட்ரோல் விலை குறையும். பெட்ரோல் விலை கூடிச்சுன்னா விலைவாசி கூடும், பணவீக்கம் கூடும், மக்களை பாதிக்க போகும். நம்ம யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது நம்ம கவலை இல்லை. அவன் இஸ்ரேலுக்கு அவனுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. இஸ்ரேல் ஈரானை ஏன் அடிக்கணும்னு நினைக்கிறான்னா, அவன் அணுகுண்டு செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பக்கத்திலே இருக்கான் இஸ்ரேல், நாட்டை அழிச்சிடுவான். அதனால் அவன் அணுகுண்டு செய்கிறதுக்குள்ளே அவனுடைய இதை அழிக்கணும், ஆயுதங்கள் எல்லாம் அது பண்ணணும்னு அவனுடைய சுயநலம் அது. அமெரிக்காவுக்கு இஸ்ரேலோட எப்போவுமே ஒரு உடன்பாடு உண்டு. அதனால் அமெரிக்கா அவனை போய் ஆதரிக்கிறாங்க. நமக்கெல்லாம் கவலை இதே தான். ஈரானில் நல்ல எண்ணெய் வளம் இருக்குது. உலகுக்கு இன்னும் பல வருடங்கள் எண்ணெய் கிடைக்கும். அந்த நாடு அழிஞ்சு போச்சுன்னா, எண்ணெய் வளம் அழிஞ்சதுன்னா அது உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு நஷ்டம். இப்போதைக்கு இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியெல்லாம் கொஞ்சம் விட்டால் தான் நமக்கு இந்த எரிவாயு, பெட்ரோல் இதெல்லாம் விலைவாசிக்கு விலை உயர்வு இல்லாமல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பொறுத்திருந்து இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் போரில் நடந்த முக்கியமான விஷயம் 5000 போர் வீரர்களுடன் அமெரிக்கா கப்பல்கள் பயணம்னு வந்திருக்கு. அதனால் இது வந்தால் இன்னும் போரின் நிலைமை மோசமடையலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது தேர்தல் கமிஷன் சொல்லி இன்றைக்கி டாஸ்மாகில் ஒரு ஆளுக்கு 12 பீர் ஒரு நாளைக்கு 12 பீருக்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்க. ஒரு ஆள் இப்போ எத்தனை பீர் வாங்குறான்னு பாருங்கள். 12 பீர் தான் கொடுக்கணுங்கிறான் தேர்தல் கமிஷன். அப்போ குடிக்கிறப்ப வாங்குறவன் எத்தனை வாங்குறான்? 20-30ன்னு வாங்குறான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆள் 20-30 குடிக்கிறானா? இல்லை, எதுக்கு இவ்வளோ வாங்குகிறான்? 12 தான் கொடுக்கணும்னு என்னமோ 12 ரொம்ப கம்மி மாதிரி தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கானே. அப்போ இவ்வளோ நாள் நம்ம குடிமகன்கள் எல்லாம் அப்படி குடிச்சுக்கிட்டு தெரிகிறாங்களா? எடப்பாடி சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்தால் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்போம். யாருமே டாஸ்மாகை மூடுவோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்போம். எண்ணிக்கையை குறைக்கிறது தான் முக்கியம். ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டிலுக்கு மேலே ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கொண்டு வாங்க. ஏன்னா அரசியல்வாதி கொள்ளை அடிக்கிறான்ல. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னா அதிக பாட்டில் விற்றா தானே லாபம். அவன் போய் பாட்டில் அதிகம் விற்கிறத குறைப்பானான். அதனால் என்னை பொறுத்தவரை முதல்ல மூடணும். நீங்கள் இப்போ அரசியல்வாதிகள் யார் இருந்தாலும் மூட மாட்டீங்க. அட்லீஸ்ட்டு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில்னு கொண்டு வாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருங்க. அங்கே போய் கையில் வைக்கணும். ஒரு நாள் ஒரு இது வாங்கிட்டிங்கன்னா அடுத்தது கொடுக்க முடியாது, பில்லே வராது. அது மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். இப்படி குடிச்சிட்டு தெரிஞ்சாங்கன்னா என்ன ஆக போகுதுன்னு தெரியல வருங்காலம். அதனால் டாஸ்மாக்கு கட்டுப்பாடுன்னு போடுறான். நான் நினச்சேன் ஒரு வாரத்துக்கு விற்கக்கூடாதுன்னு போடுறான். நான் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 12 பாட்டிலுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுங்கிறான். இதுக்கு பேர் கட்டுப்பாடா? நாடு எங்கேயோ சீரழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது நாம் தமிழர். இந்த நாம் தமிழரை பற்றி பேசக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். அனாவசியமாக அவங்களுக்கு விளம்பரம் கூட. அதுக்கு தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்கெல்லாம் சீமான் நாங்கள் பேசுனதில் ஒரு 10% கூட சீமான் பேசியிருக்க மாட்டார். பல விஷயங்களை நான் பேசினேன். ராஜீவ் கொலை வழக்கில் ஆரம்பித்து உலக அளவில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினது, நடந்த உண்மை என்ன, சந்திரசாமி இதிலெல்லாம் நடந்தேன்னா ஜெயின் கமிஷன் என்ன சொல்லிச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் போடப்பட்ட சிபிஐ விசாரணைக்குழு 25 ஆண்டுகளாக வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பல சீமான்லாம் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் பேசினோம். பல இலங்கை தமிழர்கள் என்கிட்ட பேசினாங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, நீங்கள் சொல்லலாம் புதுசாக. அந்த மாதிரி தமிழர்களுக்கு உணர்வுபூர்வமாக பல முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டேன். சீமான் அந்த நேரத்தில் நாங்கள் தான் ஏன் கொண்டோன்னாரு. அப்போ கூட நான் சத்தத்தை திட்டி வீடியோ போட்டேன். நாங்கள் தான் கொண்டோன்னு, இலங்கை தமிழர் எல்டிடி தான் கொண்டோன்னு சொல்லி தான் இன்றைக்கி வரை எல்டிடியை தடை பண்ணி வச்சுருக்காங்க. எல்டிடியை சப்போர்ட் பண்ணுறவனெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போடுறாங்க. நாங்கள் தான் கொண்டோன்னு சொல்லலாமா? ஏன்னா சிபிஐயுடைய மறு விசாரணை குழுவே இன்னும் சொல்லலை இந்த கொலைக்கு எல்டிடி தான் காரணம்னு இன்னும் சொல்லலை. இது எப்படி அமெரிக்காவுடைய சிஐஏவும் இஸ்ரேலுடைய இவங்களும் சேர்ந்து உளவு நிறுவனமும் சேர்ந்து மொசாடும் இதை எப்படி பண்ணாங்கன்னு ஆதாரத்தோடு நான் சொன்னேன். அதனால் எனக்கு அவங்களுக்கு சரி இவங்க நம்ம இதில் வர்றவங்க கொள்கை ரீதியாக நம்ம கருத்து ரீதியாக
உணர்வுபூர்வமான ரீதியாக இவங்க நமக்கு இது பண்ணி வர்றவங்கன்னு உங்களுக்கு நான் எப்போவும் மரியாதை கொடுப்பேன். இன்றைக்கி வந்து இது காரைக்குடியில் கூட்டம், அந்த நாம் தமிழரில் பேசியிருக்காங்க, திமுக பொந்து அடிச்சிட்டான். எப்போவுமே வன்முறை கண்டனத்துக்குரியது. அதனால் நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பண்ணுறது என்ன? நாம் தமிழர் இவங்கெல்லாம் நீங்கள் பண்ணுறது என்ன? அவன் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணுறான், உடல் ரீதியாக. நீங்கள் எமோஷனல் வயலன்ஸ் பண்ணுறீங்க. ஒருத்தனை போட்டால் அந்த 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 சமூக வலைதளங்களில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வன்முறை இல்லையா? ஏதாச்சும் உங்களை அப்படி தாக்கி போட்டால் உடனே ரிப்போர்ட்டு போடுறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இதெல்லாம் இது என்ன? நீங்கள் பண்ணுறது என்ன? அது வன்முறை தானே. நீங்களும் வன்முறையில் தான் ஈடுபடுறீங்க. அதுதான் உங்களையும் முதல்ல கண்டிக்கணும். முதல்ல நல்ல அரசியல் நடத்துங்க, நல்ல அரசியலை நடத்துங்க. மோசமான கேவலமான அரசியல் தீமான் சொல்கிறார் இன்றைக்கி. ஒரு தடவை நீ ஆட்சிக்கு கொடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் என்ன சொல்லுங்கிறது. நீங்கள் பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசித்தான் கெடுக்குறீங்க. ரோட்டில் நிற்க வச்சு சொல்கிறேன்னா பாலியல் பலாத்காரம் இது பண்ணுறதுன்னு ஒரு ஜனநாயக நாட்டில் இருந்து பேசுகிறது, 5 தலைநகர வைப்பேன்னு ஒரு ஜனநாயக நாட்டில் எதுவுமே தெரியாமல் பேசுனீங்கன்னா படித்தவன் யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். எங்களுக்கெல்லாம் என்ன அப்படியே தலை வெடிக்குது. ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்காருன்னு நினைப்பு ஒரு இல்லை. உடனே அதை எதிர்த்து சொன்னால் உடனே ஒரு கூட்டத்தை வச்சுக்கலாம், ஆயத்துட்டு உங்களை நீங்கள் எல்லாம் சுத்த தமிழையானாங்க, நீங்கள்லாம் டூப்ளிகேட்டு தமிழன். அந்த கட்சியில் இருக்கிற முக்கால்வாசி பேர் எமையா ஒரிஜினல் தமிழன்? நேரவா என்கிட்ட பேசவா தைரியம் இருந்தா? உன்னுடைய பேர் அட்ரஸோடு கூட இங்கே உன்னை எத்தனை கேஸ் போடுறோம் உன் மேலே, உன்னால் தப்பிக்க முடியுதான்னு பாருங்கள். என்ன வயலன்ஸில் ஈடுபடுறீங்களா? ஏதோ நாங்கள் ஒரு கருத்து சொன்னோன்னு என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சுத்த தமிழங்க கடைந்தெடுத்த சுத்த தமிழன் நாங்கள். நீங்கள் உங்களில் முக்கால்வாசி பேர் எவனும் சுத்த தமிழன் கேட்டால் நாம் தமிழர்னால் நல்ல தமிழனாக நடந்துக்காதீங்க. தமிழர்களுக்கு கெட்ட பேர் வாங்கி இதுதான் தமிழனா? கெட்ட வார்த்தையில் இது போடுறவனும் இதில் ரிப்போர்ட் போடுறவன் தான் உண்மையான தமிழனா? எவ்வளோ பெரிய வீர இனம் அது தமிழனுங்கிறது. அதை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ நாம் வந்து உங்களை அடிக்கிறத மட்டும் நாங்கள் எப்படி கண்டனம் தெரிவிக்க முடியும்? விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் எதுக்கே ஆட்சி இது கட்சியாக ஆரம்பிக்கிறீங்க? அதுதான் கேட்குறோம். ஒரு காலத்தில் திருமாவளவன் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ எவ்வளோ மெச்சூர்ட் ஆகிட்டார். எப்படிப்பட்ட விமர்சனங்களையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு காலத்தில் காடு வெட்டி குரு வச்சு இதே மாதிரி பேசி பண்ணுவாங்க இவங்க பண்ணுற மாதிரி. அவரும் எவ்வளோ வந்துட்டார். அவங்கள இப்போ விமர்சனங்களை தாங்குகிறாங்களே. பிரேமலதா கூட ஆரம்பத்தில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டார். இப்போ விமர்சனங்களை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கிட்டாங்களே. வைகோ எல்லாம் விமர்சனங்கள் அவர் மேலே வைக்காத விமர்சனங்களா? உங்கள் மேலே மட்டும் என்ன வானத்திலிருந்து குதிச்சுட்டீங்களா? அதனால தான் சொல்கிறேன், நாங்கள் உங்களுக்கு எதிரி இல்லை. நாங்கள் எங்களுடைய கொள்கை வேறு, கோட்பாடு வேறு, வேதாந்தம் வேறு. உங்களுக்கு எங்களுக்கும் மற்றதில் ஒத்து வர. நாங்கள் லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கும் நமக்கும் அது ஒத்து வராது. சரி, வேதாந்தத்திலேயாச்சும் ஒத்து போகிறாங்க, அதனால் இவர்களுக்கு நம்ம ஆதரவாக இருப்போம்னு நினச்சா எல்லாத்தையும் திட்டிடுவீங்க, எல்லாத்தையும் பேசிடுவீங்க. நாங்கள் வாயினால் பேச மாட்டோம். என்ஐஏ சட்டம், என்ஐஏ சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எனக்கு தெரியும். என்ஐஏ சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் எனக்கு தெரியும். இதே இலங்கை தமிழர்கள் பல பேர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள், எல்லாம் தெரியும். எங்ககிட்ட வந்தீங்கன்னா எங்களால் திமுககார மாதிரி உங்களை வந்து அடிக்க முடியாது. என்ஐஏ கையில் எடுத்தோம்னா அப்புறம் அவ்வளோதான் நீங்கள். அதனால் எங்ககிட்ட வராதிங்க. நாங்கள் பொதுவான கருத்துக்களை சொல்கிறோம். அது சில சமயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம், சில சமயம் உங்களுக்கு பாதகமாக இருக்கலாம். எங்ககிட்ட வந்து வன்முறையில் ஈடுபட்டேன், எங்களுக்கும் குரூப் இருக்குது. உங்கள்கிட்ட வந்துக்கிட்ட மோதுறதில் நாங்கள் விரும்பலை. எங்களுடைய இலக்கே வேறு. தமிழன் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தமிழனையே கேவலப்படுத்துறது. நாங்கள் தமிழங்க இல்லையா? எங்களே கெட்ட வார்த்தையில் திட்டுவீங்க, எங்களை இது பண்ணுவீங்க. சரியான ஆண்மகனாக இருந்தால் பேர் அட்ரஸோட ஏதாச்சும் திட்டுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பயமுறுத்துறதில்ல. சட்டம் தன் கடமையை செய்யும். ஒவ்வொரு விஷயத்தில் நாங்கள் சட்டத்தை உங்களுக்கு எதிராக எடுத்தால் யாரும் மிஞ்ச மாட்டீங்க. ஆளை பார்த்து பேசுங்க. அவங்களுக்கு மற்றவங்க தரத்தை தெரிஞ்சு வச்சு பேசுங்க. யார்கிட்டையும் உங்களை மாதிரி பணம் வாங்கிட்டு பேசுகிற ஆளுங்களா நாங்கள்? அவ்வளோ கீழ்த்தரமான ஆளுங்களா? எங்கெங்கே பணம் வாங்குறீங்க என்னென்னு எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. எங்களையும் வெளிநாட்டில் பேச கூப்பிட்றாங்களே. இலங்கை தமிழர்கள் எத்தனை பேர் கூப்பிட்றாங்களே. நாங்கள் அங்கே போய் பணம் வாங்கிட்டு வர தெரியாது எங்களுக்கு. அதற்கான ஆட்கள் நாங்கள் இல்லை.
நாங்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. சமுதாயம் நல்லா இருக்கணும், சமுதாயத்தை சீர்படுத்தணும், இதுதான் எங்கள் கொள்கை. எங்களுக்கு வேறு இதுவே கிடையாது, இலக்கே கிடையாது. முதலமைச்சர் ஆகணும், இது மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அந்த ஆசைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். சமூக சீர்திருத்தம் தேவை, மக்களுக்கு நல்லதை செய்யணும். அரசியல்வாதி ஊழல் பண்ணக்கூடாது, நேர்மையான ஆட்சி தேவை, சரியான ஜனநாயக முறையில் இருக்கணும். அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவது மாதிரி கேவலம் எதுவும் இல்லை. அதை தட்டி கேட்காதவங்க முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். இதெல்லாம் தான் எங்களுடைய அஜெண்டா. எனக்கு அரசியல் தொழில் அல்ல. நண்பர்களே புரிஞ்சுக்கோங்க, நாம் தமிழர் சகோதரிகளே, உங்களை மாதிரி அரசியல் எங்களுக்கு தொழில் இல்லை. எங்களுக்கு தனி தொழில் இருக்குது. நாங்கள் போய் நின்னோம்னா எங்களுக்கான வருமானம் வேறு. நாங்கள் இதில் போய் ஹைகோர்ட்டில் நின்னோம்னா நாங்கள் வாங்குகிற ஃபீஸ் வேறு, இது வேறு. அது எங்களுடைய திறமையை பொறுத்து நேர்வழியில் சம்பாதிக்கிறது. நாங்கள் அங்கே போய் சம்பாதிச்சுக்குவோம். இந்த மாதிரி மற்றவர்கள் குறுக்கு வழியில் இதெல்லாம் போய் நாங்கள் சம்பாதிக்க மாட்டோம். அதனால் நீங்கள் வேறு, நாங்கள் வேறு. கருத்தை நாங்கள் சொல்லுவோம். அது உங்களுக்கு பாதிப்பாக இருந்தால் டைஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தனி மனித தாக்குதலில் எங்கள் மீது ஈடுபட்டால் எங்களுடைய தாக்குதல் மிகவும் மோசமாக இருக்கும். மோசமானதுன்னா வயலன்ஸில் சொல்லலை, சட்டப்பூர்வமாக பண்ணோம்னா நீங்கள் எங்கேயும் யாரும் தப்ப முடியாது. இதை எச்சரிக்கையாக விடவில்லை, உங்களுக்கு என்னுடைய அறிவுரையாக, நாம் தமிழர் தம்பிகளுக்கு என்னுடைய அறிவுரையாக நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களை டார்கெட் பண்ணுற நிலைமையில் நாங்கள் இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நீங்கள் எங்கள் இலக்கல்ல, எங்கள் இலக்கே வேறு. அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.